இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட நான் விட மாட்டேன். இந்த பராயலே சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்போ ரொம்ப கரெக்டா ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைக்க போற சந்தோஷத்துல பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியாம ஏதாவது பண்ணி கெடுத்துறாதா எலி? முன்ன மாதிரி இல்லனா திருந்திட்டேன்னு சொல்ல போறியா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டாங்கடா. இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்துறேன்டா. ஏய் அயலி உளவா உளவா உளவா. ஏய் அயலி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல. உண்மையாவே தெரிஞ்சிட்டேன். ஆனா உன் தங்கச்சி உண்மையாவே லவ் பண்றேன். அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பேன். என்ன நம்ப ப்ளீஸ். அயலி ப்ளீஸ். அயலி கத்தாத கத்தாத ப்ளீஸ் அயலி. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அப்பா அம்மா கணபதி எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இந்த கல்யாணம் நடக்காது. போலாம். ஏன் ரித்திகா இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இந்த கல்யாணம் நடக்காது அத்தை. என் கல்யாணத்தை அந்த அயலை நிறுத்திட்டான். ரித்திகா என்ன சொல்ற? அவ என்ன பண்ணா? மா கபிலன அந்த அயலை அடிச்சுட்டாமா. என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவளும் என்னென்னமோ பிளான் பண்ணான். அது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதும் இப்ப கபிலனை அடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாமா. இங்க பாரு, உன் கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சித்தி, இந்த கல்யாணம் வேண்டாம். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சித்தி, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கேயே வெட்டி போலி போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை எங்கிறது வெளியே போடி. ஜமுனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நடந்தது தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. இவ செஞ்ச காரியத்துக்கு இவளை அடிச்சதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படுங்க. அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டா? அப்படியே அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு விசாரிக்க மாட்டியா? இப்படிதான் எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு அடிப்பியா? மா, லூஸ் மாதிரி கத்தாத. முதல்ல உன் பேத்தி என்ன செஞ்சான்னு கேளு. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி மாப்பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கான். இன்னொரு வார்த்தை என் புள்ளைய பத்தி தப்பா பேசின அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்க புள்ளைய பத்தி தெரியாம பேசாதீங்க. அவன் ஒண்ணும் ஒழுங்கு கிடையாது. என்னம்மா, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நீங்க என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? நான் இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். இந்த கபிலன் மாதிரி அயோக்கியனுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏய் ஐலி, இன்னொரு வார்த்தை என் தம்பிய பத்தி நீ தப்பா பேசுன. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். ஏண்டி ஏண்டி எல்லாரும் முன்னாடியும் எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம்? ஐயோ சித்தி, அவனை பத்தி தெரியாம பேசாதீங்க. அவனை கல்யாணம் பண்ணா நம்ம ரித்திகாவோட வாழ்க்கையே நாசம் ஆயிடும். போய் முரு. எங்க ரித்திகாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நல்லா இருந்துருவாளோன்னு பொறாமல்ல? அதனால எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாத்துட்டு இருக்க. எங்க தாத்தா செங்கோட்டு வேலை இருக்கு, பேரனா பிறந்தேன்ல, அதுதான் பிரச்சனை.
இதோ இங்க நிக்கிறாங்களே அக்கா இந்திராணி, அவங்களுக்கு நான் தம்பியா பிறந்தேன்ல, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பணக்காரனா பிறந்தேனே, அதுதான் பிரச்சனை. என்கிட்ட மட்டும் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோ காலேஜ்ல ஜூனியரா படிச்சிட்டு இருந்த இந்த ஆயிலி என்ன துரத்தி லவ் பண்ணிருக்க மாட்டான். எப்படியாவது என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா வசதியா வாழலாம்னு நினைச்சா, இந்த ஆயிலி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் என்னைக்கு இருந்தாலும் என்ன பழி வாங்குவேன்னு சொன்னா. நானும் அப்ப ஏதோ கோவத்துல பேசுறான்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது, உனக்கு கிடைக்க வேண்டிய பணக்கார வாழ்க்கை உன் தங்கச்சிக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அதை உன்னால தாங்கிக்க முடியாம என்ன பொம்பளை பொறுக்கி ஆக்கி நீ செஞ்ச தப்ப மறைச்சிட்ட. டேய், உனக்கெல்லாம் நாக்கு அடிக்கணும்டா. நான் போய் உன்னை லவ் பண்ணுவேனா? ச்சீ! நீ என்ன நினைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் சரி, எனக்கும் கபிலனுக்கும் நடக்கிற கல்யாணம் நிறுத்தவே முடியாது. அதான் நீ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன்னு அவரே சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? போடி. வெளியே போக வேண்டியது அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். இவ என் புள்ளைய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவா, அயோக்கியன்னு சொல்லுவா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நாங்க உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணுமா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு நிமிஷம் சித்தி. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஏன் தம்பிய பத்தியே தப்பா பேசிட்டு நீ இங்க இருந்து போக முடியாது. நீ பேசின மாதிரி நான் உன் தங்கச்சிய பத்தி தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா நீ நிறுத்திடுவியா? என் தங்கச்சி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம். அப்போ ஏன் தம்பி தப்பு பண்ணாங்கறத நீ நிரூபிச்சிட்டு போ. ஆதாரம் தானே? அட நீங்களும் பாருங்க.